இப்போது சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இதுபோல ஜோதிட சாஸ்திரம் சம்பந்தமான பயனுள்ள தகவல்கள், வாஸ்து சாஸ்திரம், ஆன்மீகம் சம்பந்தமாக நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு பயன்பெற வேண்டியது, நாம் புரிந்து கொண்டு தவிர்க்க வேண்டியது, இப்படிப்பட்ட நல்ல தகவல்களை வீடியோக்களாக தொடர்ந்து இந்த சேனலிலே பதிவேற்ற இருக்கிறோம். ஏற்கனவே நிறைய பதிவுகளையும் செய்திருக்கிறோம். அதனால் புதிதாக இந்த சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள நல்ல தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள். இப்போது நாம் இன்றைக்கு உண்டான மேஷராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் அதற்குள்ளே போகலாம். இதற்கு முன்னே நாம் குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். இப்போது சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இதிலே மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது குரு தரக்கூடிய பலனுக்கும் சனி தரக்கூடிய பலனுக்கும். குரு பகவான் எந்த வீட்டிற்கு வருகிறாரோ அது முக்கியம் கிடையாது. அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பலம் பெறும். அது சம்பந்தமாகத்தான் சிறப்பித்து அதற்கு முதன்மை கொடுத்து பலன்களை நாம் பார்த்தோம். ஆனால் சனிப்பெயர்ச்சியிலே சனி பகவான் இருக்கக்கூடிய வீடு தான் முக்கியம். அதுதான் வலுப்பெறும், நமக்கு பலன் தரும். அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கும் பலன் உண்டு. அதே போல் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திற்கும் பலன் உண்டு. குரு இருக்கக்கூடிய இடம் பலம் குறையும், பார்க்கக்கூடிய ராசிகள் பலம் பெறும். அதே போல் சனி பகவான் இருக்கக்கூடிய ராசி பலம் பெறும், பார்க்கக்கூடிய வீடுகள் கொஞ்சம் பலம் குறையும். அப்படி இருக்கக்கூடிய ராசி என்று சொன்னால் எத்தனையாவது இடத்திற்கு வருகிறார், அந்த இடம் நமக்கு தர வேண்டிய பலன்கள் என்ன என்பதை பார்க்கும்போது 10ஆம் இடத்திற்கு வருகிறார். அதனால் உத்தியோக ரீதியான உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் உத்தியோகம் சம்பந்தமாக இதுநாள் வரை நல்ல கல்வி இருந்தும் திறமை அனுபவம் இருந்தும் கூட சரியான வேலை கிடைக்காமல் சிரமப்பட்டவர்கள் கட்டாயம் இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்து சிறந்த உத்தியோகத்தை பெற்று அதன் மூலமாக பொருள் ஈட்டுவது, உங்களுடைய சொந்த காலிலே நிற்பது, உங்களுக்குண்டான கௌரவம் கிடைக்க பெறுவது, உங்களுடைய கடமைகளை செய்து முடிப்பது, அந்த உத்தியோகம் இன்மையினால் உங்களுக்கு எதுவெல்லாம் கிடைக்கவில்லையோ அதுவெல்லாம் கிடைப்பது. உதாரணமாக ஒருவருக்கு நல்ல உத்தியோகம், அதன் மூலமாக மாத வருமானம் இருந்தால்தான் திருமணத்திற்கு வரன் கிடைக்கும். அப்படி மன வயதிலே இருந்து சரியான உத்தியோகம் அமையாமல் அதனால் திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகம் கிடைப்பதன் மூலமாக திருமணம் கைகூடும். அதே போல உத்தியோகம் இருந்தும் கூட அதிலே பொருள் வரவு குறைவாக இருக்கிறது, வருவதற்கும் போவதற்கும் சரியாக இருக்கிறது, அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்க்கையிலே உயர முடியவில்லை என்பவர்களுக்கு கட்டாயம் இது முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போகிறது. மேலும் உத்தியோகம் இருந்து அதில் கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு ஜீவனம் செய்கிறோம், ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்புற செய்ய முடியவில்லை. பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும். இப்போது அவர்கள் படிப்பதை விட இன்னும் சிறப்பாக உயர்ந்த தரத்திலே அவர்களுக்கு கல்வியை தர வேண்டும். சிறப்பு வகுப்புகளுக்கு அவர்களை அனுப்ப வேண்டும். படிப்பதற்கு தேவையான உபகரணங்களை அவர்களுக்கு வாங்கி தர வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கம் இருந்தால் கட்டாயம் மேஷராசி அன்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சி அந்த ஆதங்கத்தை போக்கும். மேலும் உங்களுக்கோ வாழ்க்கை துணைக்கோ குடும்ப நபர்களுக்கோ பிள்ளைகளோ பெற்றோரோ இவர்களுக்கு உடல் உபாதை இருந்து அதை தீர்க்க முடியவில்லையே, வைத்திய செலவு அதிகமாக இருக்கிறதே என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது பொருள் கிடைக்கப்பெற்று குடும்ப நபர்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். மருத்துவ செலவுகளை செய்து குடும்ப நபர்களுடைய ஆரோக்கியத்தை இப்போது நீங்கள் பாதுகாப்பீர்கள். கடன் பிரச்சனை இருக்கிறது, அதனால் மனதிலே நிம்மதி இல்லை, ஒரு அச்ச உணர்வோடு இருக்கிறோம், எப்போது நாம் அவமானப்படுத்தப்படுவோமோ என்ற ஒரு ஏக்கத்திலே என்ற ஒரு பயத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல ஒரு மாற்றத்தை தரும். உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய சக்தியானது உங்களுக்கு கிடைக்கும். இப்படி அந்த உத்தியோகம் என்பது வாழ்க்கைக்குண்டான முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஆதாரம் சரியாக இல்லாமல், அடித்தளம் சரியாக இல்லாமல் ஏற்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீரப்போகிறது. அதாவது உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றம், கிடைக்கப் போகின்ற நல்லது உத்தியோகம். ஆனால் அந்த உத்தியோகத்தின் மூலமாக மேற்சொன்ன இவ்வளவு நற்பலன்கள் நடக்கப் போகிறது. இதையும் தாண்டி சரியான வேலை அமையாமல் சரியான வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு அதனால் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது அனைத்தும் தீரப்போகிறது.
சரி, உத்தியோகம் இருக்கிறது, வருமானமும் இருக்கிறது, ஆனால் அங்கே மதிக்கப்படவில்லை. அடிமை போல நடத்தப்படுகிறீர்கள். அந்த இடத்திலே இந்த இடத்தில் பணிபுரிவதை விட நாம் சும்மா இருக்கலாம் என்ற ஒரு அளவிற்கு விரக்தியோடு இருக்கிறீர்கள். கட்டாயம் இப்போது அந்த பிரச்சனை தீரும். உடன் பணியாற்றக்கூடியவர்கள் ஒத்துழைக்கவில்லை. உயர் அதிகாரி, முதலாளி உங்களுடைய உழைப்பை நினைத்து பார்க்கவில்லை. நீங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் உழைத்தாலும் அதை பொருட்படுத்துவது இல்லை. நீங்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறீர்கள், நிராகரிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய உத்தியோகத்திலே, அலுவலகத்திலே கட்டாயம் அந்த பிரச்சனை இப்போது முடியும். நீங்கள் உங்களுடைய அலுவலகத்திலே இப்போது மதிக்கப்படுவீர்கள். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு, அதற்குண்டான சலுகைகள், அதற்குண்டான பலன், இதுவெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கப் போகிறது. உத்தியோகம் இருந்து அதிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கப் போகிறது. மேலும் உத்தியோகம் இருக்கிறது, நல்ல பொருள் வரவும் கூட இருக்கிறது, அந்த உத்தியோகத்தில் நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள், எல்லாம் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய திறமை, அதற்கு குறைவான ஒரு வருமானம் இருக்கிறது என்றால் இப்போது உங்களுடைய உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு உத்தியோக மாற்றமானது இப்போது ஏற்படும். இந்த அளவிற்கு உங்களுடைய உத்தியோகஸ்தானம் வலுக்கப் போகிறது. ஆனால் இந்த பலன்கள் சனி பயிற்சி ஆகிறது என்று சொன்னால் உடனேயே கிடைத்து விடாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. அவர் தர வேண்டியதை கட்டாயம் தந்தே தீர்வார். தர வேண்டிய நேரத்திற்குத்தான் தருவார். அதாவது தாமதப்படுத்தி ஒன்றின் அருமையை நமக்கு உணர்த்தி அதன் பிறகு அதை தருவார். அப்போதுதான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும். அதை எப்போதும் நாம் பொக்கிஷமாக நினைப்போம். அதனால்தான் சனி கொடுப்பது எதுவும் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்வார்கள். ராகு ஒருவருக்கு கொடுத்தால் அசுர வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அது மொத்தமாக கூட போய்விடலாம். ஏனென்றால் திடீரென்று ஏற்படுகிறது, அதனுடைய மகத்துவம் தெரியாது. என்ன ஏதென்று பார்ப்பதற்கு முன்னதாகவே ஒருவர் கோடீஸ்வரனாக ஆகிவிடுவார். சொத்துக்கள் மலமளவென்று சேர்ந்துவிடும். அதே போல் அவர் நடுத்தெருவுக்கு வருவதற்கும் கூட காலதாமதம் ஆவது கிடையாது. ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது. அவர் தரக்கூடியது எப்போதும் நம்மிடத்திலே நிலைத்து இருக்கும், ஸ்திரமாக பலன்களை தரக்கூடியவர். ஏன் தாமதமாக தருகிறார்? அந்த பலனுடைய அருமையை நமக்கு உணர்த்தி தருகிறார். அதனால் இப்போது நீங்கள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக கட்டாயம் மேற்சொன்ன வளர்ச்சியை அடைவீர்கள். தாமதமாக கிடைக்கும், அதுவரைக்கும் பொறுமை தேவை, காத்திருக்க பழக வேண்டும், விடாமுயற்சி தேவை, கடின உழைப்பு தேவை. உழைப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கிடைக்க வேண்டிய பலனை முழுமையாக அடைய முடியாது. காத்திருக்க முடியவில்லை, பொறுமை இல்லை என்று சொன்னால் நாம் பொறுமையாக இருந்திருந்தால் இந்த பலன் கிடைத்திருக்குமே என்ற ஆதங்கம் பின்னாளிலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பொறுமை தேவை, விடாமுயற்சி தேவை, உழைப்பு தேவை. சனி பகவானுடைய முக்கியமான அம்சமே ஒருவரை மந்தப்படுத்துவது தான். அவர் மந்தன் என்று சொல்லப்படுகிறார். சூரியன் ஒருவருக்கு சுறுசுறுப்பை தருவார். நாம் காலையிலே எழும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு உற்சாகத்தோடு மாலை நேரத்திலே நம்மால் இருக்க முடியாது. சூரியன் இருக்கக்கூடிய சமயத்திலே கடுமையாக உழைக்க முடியும். சுறுசுறுப்பாக இருப்போம், படிப்போம், பணிபுரிவோம், எதையும் கற்றுக்கொள்வோம், பயிற்சி பெறுவோம், பெற்ற பயிற்சியை, அந்த வித்தையை வெளிப்படுத்துவோம். எல்லாமும் சாத்தியப்படும். சூரியன் அஸ்தமனமாகிவிட்ட பிறகு சனியுடைய ஆதிக்கம் தொடங்கும். அதனால் சுறுசுறுப்பு குறையும். பறவைகள் காலையிலே இரை தேடி பறக்க ஆரம்பித்து மாலையிலே தன்னுடைய கூட்டிற்கு வந்து விடுவது போல நம்முடைய முன்னோர்கள் இயற்கையோடு ஏந்து வாழ்ந்தார்கள். பகல் நேரத்திலே உற்சாகமாக இருக்கக்கூடிய நேரத்திலே பணிபுரிந்தார்கள். அது சூரியன் தரக்கூடிய சக்தி. ஆனால் சனி பகவான் சூரியன் அஸ்தமனமானதற்கு பிறகு பலம் பெறுகிறார். அதனால் அந்த சனி பகவான் நமக்கு மேஷராசி அன்பர்களுக்கு இப்போது சோம்பலை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதையும் ஒத்தி போடுவது, தாமதப்படுத்துவது, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பது, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தீய விஷயங்களை இப்படி தவிர்க்கலாம். ஒருவரோடு வாக்குவாதம் செய்வது, ஒருவரிடத்தில் சண்டை பிடிப்பது, ஒருவர் செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பது, ஒருவர் மீது வழக்கு தொடுப்பது, இப்படிப்பட்ட தீய விஷயங்களை தள்ளி போடலாம். அது நமக்கு நல்லது. ஆனால் நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாது. வாய்ப்பு வரும்போதே அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவு சுப காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் தாமதப்படுத்தக்கூடாது. பிறருக்கு உதவ வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், இறை வழிபாடு செய்ய வேண்டும்,
நம்முடைய பொறுப்புகளை ஆற்ற வேண்டும். இப்படி எதுவாக இருந்தாலும் தாமதப்படுத்தக்கூடாது. இதை சிறு பிள்ளைகள் கூட நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அன்றாட பாடங்களை அன்றாடம் படிக்கும்போது உங்களுக்கு தேர்வு காலத்திலே அச்சம், பதட்டம் ஏற்படாது. பிறகு படிக்கலாம் என்று நீங்கள் தள்ளி வைத்தால் அன்றாடம் படிக்காததை அவசரமாக படிக்க நேரிடும். அப்போது உங்களுக்கு பதட்டம் உண்டாகும், மறதி ஏற்படும், படிப்பு சுமையாக தெரியும். தேர்வு காலத்திலே நிறைய பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது இதனால் தான். அதனால் இன்றைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கே செய்ய வேண்டும். இப்போது செய்ய வேண்டியதை இப்போதே செய்ய வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை நினைவில் கொண்டால் மேஷராசி அன்பர்கள் கட்டாயம் இந்த சனிப்பயிற்சியிலே உத்தியோக ரீதியாக நல்ல உயர்வை பெறுவீர்கள். உங்களுடைய கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவீர்கள். பெற்றோருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, குடும்பத்திற்காக, குடும்ப நபர்களுக்காக, வாழ்க்கை துணைக்கு செய்ய வேண்டியது, பிறர் உங்களிடத்திலே வந்து உதவி கேட்பவர்கள், உங்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இப்படிப்பட்டவர்கள், சகோதரர்கள், அதே போல் முன்னோர்கள், இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களிலுமே உங்களுடைய கடமையை சிறப்பாக ஆற்றுவீர்கள். கடமைகளை ஆற்றுவது, உத்தியோகத்தில் நற்பலன் பெறுவது, சொந்த காலில் நிற்பது, தன்னம்பிக்கை அடைவது, இவ்வளவு சாதக பலன்கள் உண்டு. இது உத்தியோகத்தின் மூலமாக. உத்தியோகம் தாண்டி சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் நற்பலன் உண்டாகும். ஏனென்று பார்க்கும்போது சனி என்று சொல்லக்கூடிய ஒருவர் யார் உழைக்கிறாரோ, யார் நேர்மையோடு இருக்கிறாரோ அவருக்கு பலன் தரக்கூடிய ஒரு கிரகம். அதனால் உங்களுடைய சுயதொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதிலே உண்மை, நேர்மை, நம்பிக்கை, நாணயம் இருக்கிறது, அதிலே அர்ப்பணிப்பு இருக்கிறது என்றால் கட்டாயம் உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்திலே நல்ல பலனை தருவார். அந்த சுயதொழில் வியாபாரத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணி ஆட்கள் இப்போது சிறந்தவர்களாக, திறமை மிக்கவர்களாக, நேர்மையோடு பணியாற்றக்கூடியவர்களாக, விசுவாசம் மிக்கவர்களாக உங்களுக்கு கிடைப்பார்கள். இப்படி கிடைக்காமல் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அதுவும் சரியாகும். இப்படி சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் இவ்வளவு இருக்கிறது. அதே சமயத்திலே கவனமாக இருக்க வேண்டியதும் இருக்கிறது. அதை சுருக்கமாக பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். நீங்கள் மேஷராசி, 10ஆம் இடம் மகர ராசி. அப்போது மகரத்திலிருந்து மகரம், கும்பம், மீனம் என்று தன்னுடைய 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பார்க்கக்கூடிய இடங்கள் பலம் குறையும். நமக்கு அது பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, கெடுபலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த பார்க்கக்கூடிய வீடு சம்பந்தமாக நமக்கு சிக்கல் ஏற்படக்கூடிய வழி இருக்கிறது. அதனால் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். தேவையில்லாத அனாவசியமான செலவுகளை கட்டாயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக நல்ல செலவுகளை செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய செலவுகளை கட்டாயம் செய்ய வேண்டியது அவசியம். மேலும் 12ஆம் இடத்தை அவர் பார்க்கும்போது வெளிநாடு செல்வதாக இருந்தால் நம்மை அழைத்தவர்கள் அங்கிருந்து, அதே போல் அழைத்து செல்லக்கூடியவர்கள் இங்கிருந்து சரியான நபர்களா என்று பார்க்க வேண்டும். சரியான நிறுவனத்திலே நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் போகக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை, உணவு பழக்கம் உங்களுக்கு ஒத்து வருமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி வெளிநாடு சம்பந்தமாக படிப்பதற்கோ உத்தியோக நிமித்தமாகவோ போகிறீர்கள், கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்திலே கூடுதல் முதலீடுகளை செய்கிறீர்கள் என்றால் அனைத்தையும் உறுதிப்படுத்தி கொண்டு செய்ய வேண்டும். கடன் கொடுப்பதாயிருந்தால் பலமுறை சிந்தித்து கொடுக்க வேண்டும். அடுத்து சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் என்று சொல்லி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. 4ஆம் இடம் என்று சொல்லும்போது ஒழுக்கத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும். ஒழுக்கம் என்று சொல்லும்போது தீய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். மாறாக தீய பழக்கம் இல்லாதவர்கள் மட்டும் என்ன 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து விடுகிறார்கள்? அதுபோல் தீய பழக்கம் இருந்தால் என்ன, கெட்ட எண்ணம் கொண்டவர்களாக கெட்டவர்களாக இருப்பார்களா? இந்த பழக்கம் இருக்கிறது ஆனால் நல்லவர்களாக இருக்க முடியாதா? அப்படி என்றால் தீய பழக்கம் இல்லாதவர்கள் அனைவரும் நல்லவர்களா? இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் ஏற்படாமல், தீய பழக்கம் கட்டாயம் உடல் நலனுக்கு கேடு, நம்முடைய பொருளுக்கு கேடு, நம்முடைய பெயரை மதிப்பை கெடுக்கிறது என்பதாக புரிந்து கொண்டு அதை விட வேண்டும். புதிதாக அதை பழகக்கூடியவர்கள் கூட ஆரம்பத்திலே ஆர்வமாக இருக்கும், பிறகு அது நம்மை பாடாய்ப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் தீய எண்ணங்கள் மனதிலே ஏற்பட்டால், எதிர்மறை சிந்தனைகள் வந்தால் அதை தவிர்க்க வேண்டும். வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக தீய பாதையை கை கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். மனை, வீடு, வாகனம் சம்பந்தமாக நீங்கள் சொத்துக்களை வாங்குகிறீர்கள் என்று சொல்லும்போது அது சரியாக இருக்கிறதா என்பதை பத்திர ரீதியாகவும் வாஸ்து சாஸ்திரப்படியும்
பார்த்து உறுதி செய்து கொண்டு வாங்குவது நல்லது. மேலும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இடமாற்றம் செய்யும் போதும் கவனமாக இருப்பது நல்லது. இப்படிப்பட்ட அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்கும்போது நீங்கள் சுகமாய் நிம்மதியாக இருக்க முடியும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அடுத்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக கடகராசியை பார்க்கிறாரே. 8, 9, 10 சிம்மம், கன்னி, துலாம் என்ற வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அந்த வீடு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம். அதனால் திருமணமான மேஷ ராசி அன்பர்கள் வாழ்க்கை துணையிடத்திலே அன்போடு அக்கறையோடு இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து போக வேண்டும். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தன்னுடன் இருக்கக்கூடிய ஒருவர் இவர் மட்டும்தான். பிள்ளைகள் திருமணமாகி அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். பெற்றோர் எல்லோருக்கும் பொதுவானவர். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை துணை தான் நிரந்தரம், தன் வாழ்நாள் முழுக்க உடன் வரக்கூடியவர் என்பதை புரிந்து கொண்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை பொறுத்து போக வேண்டும். அதை பெரிதுபடுத்தக்கூடாது. அந்யோன்யமாக ஆதர்சன தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடைய மனநலம் மற்றும் உடல் நலனிலே அக்கறை கொள்ள வேண்டும். அதே போல இப்போது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள், மன வயதில் இருக்கிறார்கள், விருப்ப திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மிகச் சரியாக கவனித்து பெற்றோருடைய உணர்வுகளுக்கும் விருப்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து இதிலே முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதோ அல்லது அப்படி தேர்ந்தெடுத்து விரும்பினாலும் அவசர திருமணம் போன்ற விஷயங்களோ இயன்ற அளவிற்கு சிந்தித்து செய்ய வேண்டிய ஒன்று. இதிலே நீங்கள் உங்களுடைய முடிவுகள் மிகச் சரியானது, உறுதியானது என்று இல்லாமல் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இப்படி சனி பகவான் பார்க்கக்கூடிய வீடுகளிலே கவனமாக இருக்க வேண்டும். அவர் 10ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு பதவி சம்பந்தமான கடமைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல யோக பலன்களை தரக்கூடியவர். மேஷராசிக்கு அதிபதி அங்காரகன். அவருக்கு மிக அதிகமான ஒரு பகை கிரகமாக இருக்கக்கூடியவர் சனி. நற்பலனை தருவாரா? இப்படிப்பட்ட சந்தேகம் வரலாம். கட்டாயம் எல்லா கிரகங்களுமே முழுக்க முழுக்க தீமையை மட்டுமே செய்யக்கூடியதோ, முழுக்க முழுக்க நன்மையை மட்டுமே செய்யக்கூடியதோ கிடையாது. அதுபோல் தன்னுடைய பகை ராசி என்று சொல்லும்போது, பகை கிரகம் என்று சொல்லும்போது முழுக்க முழுக்க கெடுபலன் மட்டுமே தரும் என்று சொல்லிவிட முடியாது. நட்பு, பகை சமம். இதை தாண்டி ஸ்தான பலம், திருஷ்டி பலம் என்று சொல்லக்கூடிய பலங்கள் இருக்கிறது. அதை தாண்டி கோச்சாரத்திலே இப்படிப்பட்ட இடங்களிலே பலன் தரக்கூடிய அம்சம் என்று இருக்கிறது. சுய ஜாதகத்திலே இப்படிப்பட்ட இடத்திலே இருக்கிறார், இந்த ஸ்தானாதிபதி என்பது இருக்கிறது, தசாநாதன், புக்திநாதன் என்பது இருக்கிறது. இப்படி பல அம்சங்கள் இருக்கிறது. இன்னும் சிறப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள, உங்களுடைய ராசிநாதன் அங்காரகனுக்கு சனி பகைதான். ஆனால் அந்த சனியுடைய வீடான மகரத்தில் தான் உங்களுடைய ராசிநாதன் அங்காரகனே சென்று உச்ச பலம் பெறுகிறார். சனி ராசியிலே வந்து நீச்சம் பெற்றாலும் கூட ராசிநாதன் அங்காரகன் மகர ராசியிலே உச்ச பலம் பெறுகிறார். அதனால் முழுக்க முழுக்க பகை கிரகங்கள் கட்டாயம் பலன் தராது என்பதை சிந்தித்து பார்க்காமல் சனி பகவான் நற்பலனை தருவார் என்று நீங்கள் புரிந்து உணர்ந்து மேற்சொன்ன விஷயங்களை மிகச் சரியாக புரிந்து கொண்டு கடைபிடித்து இந்த சனிப்பெயர்ச்சியிலே நற்பலன்களை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு உண்டான பரிகாரம் நாம் ஏற்கனவே குரு பயிற்சிக்கு பார்த்தது போல 12 ராசிக்காரர்களுக்கும் சேர்த்து பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சியிலே அவருடைய அனுகூலத்தை பெறவும், பிரதிகூலம் ஏதாவது ஏற்படுமாயின் அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளவும் உண்டான நிறைய வழிமுறைகளை பார்ப்போம். அதிலிருந்து உங்களுக்கு தோதானதை, தகுந்ததை, சக்திக்கு உட்பட்டதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்குமாறு உங்களிடத்திலே அறிவுறுத்துகிறோம். இப்போது மேஷராசிக்குண்டான சனிப்பெயர்ச்சி பலன்களை இந்த வீடியோவில் பார்ப்போம்.